கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணமுள்ள ஆத்துமா என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய உள்ளான ஆத்துமாவிலே நாம் தாராளமாய் எதையும் செய்யத்தக்கதான ஒரு மனமுள்ள ஜனமாய் இருக்க வேண்டும். இதை தேவன் பிரியப்படுகிறார். அவர் நம் வாழ்க்கையிலே முழுமையான மீட்பை கொடுத்து, முழுமையான மகிழ்ச்சியை கொடுத்து, முழுமையான சந்தோஷத்தை கொடுத்து, நிரந்தரமான நித்தியத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே தாராளமான ஆத்மாவாக, தாராளமான மனமுள்ள ஜனங்களாக இருக்கின்ற போது எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நாம் எதையெல்லாம் நன்மையாக விதைக்கிறோமோ நன்மையை அற்பம் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக நாம் எல்லாவற்றிலும் தாராளமாக உதார குணமுள்ள ஜனங்களாக இருக்கின்ற போது தேவ பார்வையில் அது மிகுந்த நன்மையுள்ளதாக, தேவ பார்வையில் அது மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக இருக்கிறது. நம் அனுபவத்தில் நாம் கடந்து போக வாஞ்சிக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் என்பது அநேக காரியங்கள் நம் அனுபவத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம் வாழ்க்கையிலே எதையும் நாம் உதாரணமாய் செய்யும்படியாக உதார குணமுள்ள ஆத்துமாவாக மனமுள்ள மக்களாய் நாம் இருக்கும்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கிறார். அதனால் இந்த அனுபவம் நம் வாழ்க்கைக்கு நன்மை, நம் மூலமாக அநேகருக்கு நன்மை. அதனால் இந்த அனுபவத்தில் செல்ல, இதை நம் நடைமுறையிலே செய்ய தேவன் விரும்புகிறார். நாம் செய்ய பிரயாசப்படுவோம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் ஊதியா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் ஊதியா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். தாராளமான மனமுள்ள மக்களாக மாற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்குள்ளாக அந்த அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உதார குணமுள்ள ஆத்மா ஆண்டவரே செழிக்கும் என்று பார்க்கிறோம் அப்பா. அதுபோல எங்கள் வாழ்க்கையிலே அந்த மென்மையான அனுபவத்தில் செல்லும்படியாக அந்த ஆண்டவரே எங்கள் பாதையெல்லாம் நாங்கள் அநேகருக்கு எடுத்துக்காட்டாக தாராளமான மனமுள்ள மக்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே மாத்திரமல்ல எங்கள் உள்ளான இருதயமானது அப்பேற்பட்ட ஆண்டவரை காரியம் செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. கனி கொடுக்கிற ஜீவியம் எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.